இன்கம் டிட்டர்மினேஷன் அண்ட் மல்டிப்ளையர் சாப்டர்ல நம்ம வந்து ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் எங்க அக்ரிகேட் சப்ளை கர்வ் இன்டர்செக்ட் பண்ணதோ அதை தான் நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கினிஷியன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ஃபுல் எம்ப்ளாய்மெண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலாவும் இருக்கலாம், இல்ல அதை விட கம்மியாவும் இருக்கலாம், இல்ல ஜாஸ்தியாவும் இருக்கலாம். ஓகே, சோ இப்ப வந்து ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இத பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம், which is excess demand and deficient demand. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸஸ் டிமாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த டயக்ராம் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க போன சாப்டர்ல. அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் கர்வும் அக்ரிகேட் சப்ளை கர்வும் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதோ இதை நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்மளோட அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்மளோட அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் என்னாகும், மேல ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் ரைஸ் ஆயிரும். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் அக்ரிகேட் டிமாண்ட். இந்த கர்வை நான் வந்து AD1 அப்படின்னு மார்க் பண்றேன். ADங்கிறது கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். AD1 அப்படிங்கிறது கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். சோ இந்த அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம மல்டிப்ளையர் சாப்டர்ல பார்த்தோம். அதாவது கவர்மெண்ட் வந்து அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது மத்தவங்களுக்கு இன்கம் ஆகுது. அப்ப அந்த மத்தவங்களுக்கு இன்கம் ஆகும்போது அவங்களோட கன்சம்ஷன் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கன்சம்ஷன் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட அக்ரிகேட் டிமாண்டும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சோ அப்போ AD கர்வ் வந்து மேல ஷிஃப்ட் ஆகுது AD1. இந்த AD1 கர்வும் AS கர்வும் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதோ இதை நம்ம ஓவர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் இங்க நம்ம என்ன படிக்கணும், எக்ஸஸ் டிமாண்ட பத்தி. சோ எக்ஸஸ் டிமாண்ட் அப்படின்றது நம்மளோட இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் E. இந்த பாயிண்ட் Eல அக்ரிகேட் சப்ளை கர்வ் விட அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அதை தான் நம்ம எக்ஸஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம்ல அக்ரிகேட் சப்ளை கர்வ் விட அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இப்போ இந்த எக்ஸஸ் டிமாண்ட்னால நம்மளுக்கு ஒரு கேப் வருது. அதாவது இந்த அக்ரிகேட் டிமாண்ட் கர்வுக்கும் ஆக்சுவல் அக்ரிகேட் டிமாண்ட், தட் இஸ் ADக்கும் AD1 கர்வுக்கும் நடுவுல ஒரு கேப் வருது இல்லையா, இந்த கேப்பை தான் நம்ம இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸஸ் டிமாண்ட் அப்படிங்கிறது என்னது, இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம்ல சப்ளை கர்வ் விட அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதுதான் எக்ஸஸ் டிமாண்ட். இந்த எக்ஸஸ் டிமாண்ட்னால நம்மளுக்கு ஒரு கேப் கிரியேட் ஆகுது. ADக்கும் AD1 கர்வ்க்கும் நடுவுல ஒரு கேப் கிரியேட் ஆகுது. இந்த கேப்பை நம்ம இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். எக்ஸஸ் டிமாண்ட் அப்படிங்கிறது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆஃப் அவுட்புட்ல அக்ரிகேட் சப்ளையை விட அக்ரிகேட் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது அதை எக்ஸஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த எக்ஸஸ் டிமாண்ட்னால என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷனரி கேப் இருக்கு. இந்த இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படின்னா என்ன, இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படிங்கிறது இந்த ADயை விட AD1 ஜாஸ்தியா இருக்குல்ல, இது AD, இது AD1, இது ஜாஸ்தியா இருக்குல்ல, இததான் நம்ம இன்ஃப்ளேஷனரி கேப்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப இந்த இன்ஃப்ளேஷனரி கேப்னால பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்ப இந்த சார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுத்துக்கிறோம், அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அண்ட் Y ஆக்சிஸ்ல அக்ரிகேட் டிமாண்ட் எடுத்துக்கிறோம். இந்த AD கர்வும் AS கர்வும் இன்டர்செக்ட் பண்ணதுல இந்த பாயிண்ட் E, இதை வந்து நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட AD வந்து AD1 ரைஸ் ஆகுது. இந்த AD1 கர்வ் AD கர்வ் AD1 கர்வா ரைஸ் ஆகுது. ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால என்ன ஆகுது, அக்ரிகேட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரம் AD டு AD1. ஓகே, சோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸஸ் டிமாண்ட்னு சொல்லுவோம். அதனால அங்க ஒரு கேப் வருது. இந்த கேப்பை தான் நம்ம இன்ஃப்ளேஷனரி கேப்னு சொல்லுவோம். தட் இஸ்
EF தான் என்னன்னு சொல்றோம், inflationary gap அப்படின்னு சொல்றோம். இதுதான் excess demand. எக்ஸஸ் டிமாண்டோட ரீசன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் இன் propensity to consume. அதாவது மக்கள் கையில இன்கம் ஜாஸ்தி ஆகும்போது அவங்களோட கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகும்போது ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கு. அடுத்தது ரிடக்ஷன் இன் டாக்ஸஸ். கவர்மெண்ட் வந்து டாக்ஸை ரெடியூஸ் பண்ணும்போது பீப்புள் கையில நிறைய பணம் இருக்கும். அப்போ அவங்களோட கன்சம்ஷன் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கு. அடுத்தது இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம வந்து மல்டிப்ளையர்ல பார்த்தோம். அதாவது கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது அது மத்தவங்களுக்கு இன்கம் ஆகுது. அப்போ அவங்களோட கன்சம்ஷன் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கு. அடுத்தது இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும் போது கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, லோன் வாங்கி அவங்களோட பிசினஸ எக்ஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட குட்ஸுக்கு டிமாண்டை கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி வேஜஸ் பே பண்றாங்க. வேஜஸ் வாங்குறவங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களோட கன்சம்ஷன் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கன்சம்ஷன் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அங்க நம்மளுக்கு எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கு. அடுத்தது ஃபால் இன் இம்போர்ட்ஸ். இப்ப மத்த கண்ட்ரியோட ப்ராடக்டோட பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம இம்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைம்ல நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்டோட ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும். அடுத்தது ரைஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். இப்ப நம்ம கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸை மத்த கண்ட்ரியில டிமாண்ட் பண்ணும்போது அங்க எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும். டெபிசிட் பினான்சிங். டெபிசிட் பினான்சிங் அப்படிங்கிறது ஆர்பிஐ வந்து கரன்சி நோட்ஸை பிரிண்ட் பண்றது. அப்ப அவங்க பிரிண்ட் பண்ற கரன்சி நோட்ஸ் எங்க வரும், எக்கானமிக்குள்ளதான் வரும். அப்போ மணி சப்ளை ஜாஸ்தி ஆகும். மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆகும் போது மக்கள் கையில நிறைய பணம் இருக்கும். அப்போ அவங்களோட கன்சம்ஷன் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அங்க நம்மளுக்கு எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கு. இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் எக்ஸஸ் டிமாண்ட். எக்ஸஸ் டிமாண்டோட இம்பாக்ட நம்ம அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜெனரல் பிரைஸ் லெவல்ல பார்க்க போறோம். எஃபெக்ட் ஆன் அவுட்புட். எக்ஸஸ் டிமாண்ட்னால அவுட்புட்டோட லெவல்ல எந்த சேஞ்சும் வராது. ஏன்னா எக்கானமி வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ல தான் ஒர்க் பண்ணுது. அண்ட் இங்க வந்து ஐடில் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸஸ் டிமாண்ட் வந்து லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல எந்த சேஞ்சும் கொண்டு வராது. ஏன்னா எக்கானமி ஆல்ரெடி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம்ல இருக்கு. அண்ட் இங்க இன்வாலன்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆன் ஜெனரல் பிரைஸ் லெவல். எக்ஸஸ் டிமாண்ட் வந்து ஜெனரல் பிரைஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இதை நம்ம இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட் வந்து அக்ரிகேட் சப்ளையை விட ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் தான் எக்ஸஸ் டிமாண்டோட இம்பாக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிஃபிஷியன்ட் டிமாண்ட். இந்த டயக்ராம பாருங்க. அக்ரிகேட் டிமாண்ட்கவும் அக்ரிகேட் சப்ளைக்கவும் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதோ இந்த பாயிண்ட் ஈய தான் நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் நம்மளோட அக்ரிகேட் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகுது, கம்மி ஆகுது அப்படின்னா நம்மளோட அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் என்ன ஆகும், கீழே ஷிஃப்ட் ஆயிடும். இப்ப இதுதான் நம்மளோட ஆக்சுவல் அக்ரிகேட் டிமாண்ட். இந்த ஆக்சுவல் அக்ரிகேட் டிமாண்ட் கர்வை நான் AD1 அப்படின்னு மார்க் பண்றேன். ADங்கிறது என்னது, கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். AD1 அப்படிங்கிறது கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல அப்படின்னா இன்கம் இருக்காது. இன்கம் இல்ல அப்படின்னா கன்சம்ஷன் எபிலிட்டி இருக்காது. கன்சம்ஷன் எபிலிட்டி இல்ல அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் இருக்காது. அப்ப நம்மளோட அக்ரிகேட் டிமாண்ட் குறையும். அப்ப அக்ரிகேட் டிமாண்ட்க்கு கீழே ஷிஃப்ட் ஆயிரும். சோ இந்த AD1 தான் நம்மளோட ஆக்சுவல் அக்ரிகேட் டிமாண்ட். இந்த AD1 கர்வும் AS கர்வும் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதோ இததான் நம்ம வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க நம்ம டிஃபிஷியன்ட் டிமாண்ட் பத்தி படிக்கிறோம். டிஃபிஷியன்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் லெவல்ல நம்மளோட அக்ரிகேட் சப்ளையை விட அக்ரிகேட் டிமாண்ட் கம்மியா இருக்குல்ல, இததான் நம்ம டிஃபிஷியன்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். equilibrium level, that is in the full employment equilibrium level ல aggregate supply-ய விட aggregate demand கம்மியா இருக்குல்ல, இதை நம்ம என்ன சொல்றோம், deficient demand. இந்த deficient demandனால, அதாவது இந்த aggregate demand AD-க்கும் AD1-க்கும் உள்ள gap-அ நம்ம வந்து deflationary gap அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், deflationary gap. Okay, so இப்போ deficient demand என்னது, full employment equilibrium levelல aggregate supply-ய விட aggregate demand கம்மியா இருக்கும்போது நம்ம deficient demand அப்படின்னு சொல்றோம். Okay, and இந்த AD-க்கும் AD1-க்கும் நடுவுல இருக்கிற gap-அ நம்ம deflationary gap அப்படின்னு சொல்றோம்.
இந்த deficient demandனால என்ன ஆகுது? deflationary gap arise ஆகுது. ஓகே, சோ இப்போ இதோட explanation பார்க்கலாம். So deficient demand அப்படின்றது full employment level of outputல aggregate supply விட aggregate demand கம்மியா இருக்குல்ல, அந்த situation தான் நம்ம deficient demand அப்படின்னு சொல்றோம். இந்த deficient demandனால நம்மளுக்கு deflationary gap இருக்கு. இந்த EG இருக்குல்ல, இதுதான் deflationary gap. இந்த gap தான் deflationary gap. இது எதனால வருது? deficient demandனால. ஓகே, இப்போ deflationary gap அப்படின்றது நம்மளோட actual aggregate demand, that is AD1 வந்து AD விட கம்மியாயிடுச்சு இல்லையா, கீழே வந்துருச்சு. அதை தான் நம்ம deflationary gap அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். X axisல நம்ம income output employment எடுத்துக்கிறோம், Y axisல aggregate demand எடுத்துக்கிறோம். AD கவும் AS கவும் intersect பண்ற இந்த பாயிண்ட்டை தான் நம்ம full employment equilibrium அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும் போது, டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளோட அக்ரிகேட் டிமாண்ட் என்ன ஆகுது? ADல இருந்து AD1க்கு குறையுது. ஓகே, ADல இருந்து AD1க்கு குறையுது. சோ இந்த சிச்சுவேஷனை தான் நம்ம டிஃபிஷியன்ட் டிமாண்ட்னு சொல்றோம். அண்ட் இந்த ADக்கும் AD1க்கும் நடுவுல நம்மளுக்கு ஒரு கேப் வருது. இந்த கேப்பை தான் நம்ம டிஃப்ளேஷனரி கேப்னு சொல்றோம். இந்த EG தான் டிஃப்ளேஷனரி கேப். அண்ட் இந்த பாயிண்ட் F நம்ம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் டிஃபிஷியன்ட் டிமாண்ட். டிஃபிஷியன்ட் டிமாண்டோட ரீசன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் இன் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், அதாவது பீப்புளோட இன்கம் குறையும் போது அவங்களோட கன்சம்ஷன் எபிலிட்டி குறையுது, அதனால குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் குறையுது, அங்க டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கு. அடுத்தது இன்க்ரீஸ் இன் டாக்ஸஸ். இப்ப கவர்மெண்ட் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது பீப்புளோட டிஸ்போசபிள் இன்கம் கம்மியாகுது, அப்ப அவங்களால கன்சியூம் பண்ண முடியாது. கன்சியூம் பண்ணனா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு டிமாண்ட் இருக்காது, ஸோ அதனால டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கு. அடுத்தது டிக்ரீஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்ப கவர்மெண்ட் வந்து அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணல அப்படின்னா மத்தவங்களுக்கு இன்கம் வராது. இன்கம் வரல அப்படிங்கும் போது அவங்களோட கன்சம்ஷன் எபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ கன்சம்ஷன் எபிலிட்டி குறையும் போது அங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் குறைஞ்சிரும். ஸோ அங்க டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கு. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் ஃபால் இன் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது கம்பெனிஸ்னால அவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா லோன் வாங்குறது கஷ்டமாயிரும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட், இதை பே பண்ணும் இல்லையா, அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப அவங்களுக்கு லோன் வாங்குறது கஷ்டமாயிரும். ஸோ அந்த டைம்ல அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி அங்க ஒர்க் பண்ற லேபரர்ஸ்க்கு வேஜஸ் இருக்காது. ஸோ அதனால இன்கம் குறையுது. அந்த இன்கம் குறையும் போது என்ன ஆகுது? கன்சம்ஷன் எபிலிட்டி குறையுது. ஸோ அதனால டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் கம்மியாகுது. ஸோ அதனால டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கு. அடுத்தது ரைஸ் இன் இம்போர்ட்ஸ். இப்போ மத்த கண்ட்ரியோட ப்ராடக்ட் பிரைசஸ் கம்மியாகும் போது நம்ம என்ன செய்யறோம்? அவங்க கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றோம். அப்போ நம்மளோட லோக்கல் மார்க்கெட், தட் இஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து டிமாண்ட் கம்மி ஆயிடும். ஸோ அங்க டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கு. அடுத்தது ஃபால் இன் எக்ஸ்போர்ட்ஸ். இப்ப நம்ம கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டிமாண்ட் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது டிஃபிஷியன்ட் டிமாண்ட். ஓகே, டிமாண்ட் இல்லாத போது அது டிஃபிஷியன்ட் டிமாண்ட். ஓகே, இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் டிஃபிஷியன்ட் டிமாண்ட். டிஃபிஷியன்ட் டிமாண்டோட இம்பாக்ட நம்ம அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிரைஸ் லெவல்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆன் அவுட்புட். டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கிறதுனால இன்வென்ட்ரிஸ் என்ன ஆயிரும்? அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா டிமாண்ட் கம்மியா இருக்கு. அப்போ ஃபர்ம்ஸ் என்ன பண்ணும்? அவங்களோட ப்ரொடக்ஷனை அடுத்த பீரியடுக்கு கம்மி பண்ணிக்கணும். அப்போ ப்ரொடக்ஷனை கம்மி பண்றாங்கன்னா அவுட்புட்டும் என்ன ஆகும்? கம்மி ஆயிடும். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ இங்க டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கு, அதனால அவுட்புட்டை குறைக்கிறாங்க. அவுட்புட்டை குறைக்கும் போது வேலையும் கம்மியாயிடும். ஸோ அப்ப அந்த இடத்துல இன்வாலன்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் ஆகுது. அடுத்தது எஃபெக்ட் ஆன் ஜெனரல் பிரைஸ் லெவல். இந்த டிஃபிஷியன்ட் டிமாண்ட்னால ஜெனரல் பிரைஸ் லெவல் குறைஞ்சிரும். ஸோ பிரைசஸ் ஏன் குறையுது அப்படின்னா டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கம்மியாயிடுச்சு, அதனால நம்மளுக்கு பிரைஸ் லெவல் குறையுது. இதெல்லாம் தான் இம்பாக்ட் ஆஃப் டிஃபிஷியன்ட் டிமாண்ட். எக்ஸஸ் டிமாண்டுக்கும் டிஃபிஷியன்ட் டிமாண்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனிங்ல ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ல அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளை விட ஜாஸ்தியா இருக்கும்போது நம்ம எக்ஸஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ல அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளை விட கம்மியா இருக்கும்போது அது டிஃபிஷியன்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸஸ் டிமாண்ட் வந்து இன்ஃப்ளேஷனரி கேப்பை கிரியேட் பண்ணுது, டிஃபிஷியன்ட் டிமாண்ட் வந்து டிஃப்ளேஷனரி கேப்பை கிரியேட் பண்ணுது. எக்ஸஸ் டிமாண்ட் வந்து ஓவர்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. அண்ட் டிஃபிஷியன்ட் டிமாண்ட் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது.
ஏன் எக்ஸஸ் டிமாண்ட் அப்படின்னா, ஏன்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும். டிஃபிஷியன்ட் டிமாண்ட் ஏன் அப்படின்னா, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கும். அண்ட் எக்ஸஸ் டிமாண்ட் அவுட்புட் எம்ப்ளாய்மெண்ட்ல எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. அவுட்புட் லெவலையோ எம்ப்ளாய்மெண்ட் லெவலையோ அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ல தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே டிஃபிஷியன்ட் டிமாண்ட் அவுட்புட்டையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். அதாவது அவுட்புட்டும் எம்ப்ளாய்மெண்ட்டும் கம்மியாயிரும். ஏன்னா இங்க அக்ரிகேட் டிமாண்ட் கம்மியா இருக்கு. ஓகே, அடுத்தது இம்பாக்ட் ஆன் பிரைஸ். இந்த எக்ஸஸ் டிமாண்ட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கறத ஒண்ண கிரியேட் பண்ணும். அதாவது பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். டிஃபிஷியன்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது டிஃப்ளேஷனை கிரியேட் பண்ணும். அதாவது பிரைஸ் லெவல் கம்மியாகும். இதெல்லாம் தான் டிஃபரன்சஸ் பிட்வீன் எக்ஸஸ் டிமாண்ட் அண்ட் டிஃபிஷியன்ட் டிமாண்ட். எக்ஸஸ் டிமாண்டையும் டிஃபிஷியன்ட் டிமாண்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு சில மெஷர்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் டிமாண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணும், அதோட மெஷர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எக்ஸஸ் டிமாண்ட் எப்போ கிரியேட் ஆகுது? எப்ப ஒரு எக்கானமில மணி சப்ளை ஜாஸ்தியா இருக்கோ அப்ப எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கு. மணி சப்ளை ஜாஸ்தியா இருந்தா நம்ம டிமாண்ட் பண்ணுவோம். நம்மளோட கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். அப்ப நம்மளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? சோ அப்ப அந்த மணி சப்ளைய கண்ட்ரோல் பண்ணிட்டா எக்ஸஸ் டிமாண்ட் கண்ட்ரோல் ஆயிரும். சோ இப்போ இதோட மெஷர்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மெஷர்ஸ் நம்ம ரெண்டு பாலிசியில பார்க்க போறோம். ஒன்னு பிஸ்கல் பாலிசி, இன்னொன்னு மானிட்டரி பாலிசி. பிஸ்கல் பாலிசி அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசிங்கிறது ஆர்பிஐயோடது. இப்போ பிஸ்கல் பாலிசியில நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு டிக்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இன்னொன்னு இன்க்ரீஸ் இன் டாக்ஸ். மானிட்டரி பாலிசியில நம்மளுக்கு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட், increase in repo rate, increase in reverse repo rate, sale of securities, increase in LRR. And qualitative instruments like increase in margin requirements, advice to discourage lending, credit rationing under SEC. Okay, so இதெல்லாம் தான் measures to control excess demand. இதை நம்ம detailed பார்க்கலாம். எக்ஸஸ் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்கானமில மணி சப்ளை ஜாஸ்தியா இருக்கும் போது அங்க எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும். அப்ப மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணா இந்த எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்ணிடலாம். இந்த எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கு ரெண்டு பாலிசிஸ் இருக்கு. ஒன்னு பிஸ்கல் பாலிசி, இன்னொன்னு மானிட்டரி பாலிசி. ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்கல் பாலிசி பார்க்கலாம். இந்த பிஸ்கல் பாலிசிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கு அவங்க பிஸ்கல் பாலிசியில ரெண்டு விஷயம் வச்சிருக்காங்க. ஒன்னு டிக்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்? மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆகும். அதனால அவங்களோட கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. அதனால டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அங்க எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கு. இப்போ எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கு இல்லையா? எதனால வந்துச்சு? இந்த மணி சப்ளைனால. அப்போ கவர்மெண்ட் என்ன செய்வாங்க? அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை டிஃபென்ஸ்லயும் அன்ப்ரொடக்டிவ் ஒர்க்ஸ்லயும் கம்மி பண்ணிடுவாங்க. சோ கம்மி பண்ணும்போது என்ன ஆயிடும்? மணி சப்ளை குறைஞ்சிரும். மணி சப்ளை குறையும் போது அங்க எக்ஸஸ் டிமாண்ட் இருக்காது. டிமாண்ட கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே, சோ கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் குறையும் போது நம்ம என்ன பண்றோம்? எக்ஸஸ் டிமாண்ட கண்ட்ரோல் பண்றோம். அதனால இன்ஃப்ளேஷனரி கேப்பும் கரெக்ட் ஆயிடும். பிஸ்கல் பாலிசில அடுத்த விஷயம் இன்க்ரீஸ் இன் டாக்ஸ். இப்போ எக்ஸஸ் டிமாண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் டாக்ஸ் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே மாதிரி நியூ டாக்ஸஸை இம்போஸ் பண்றாங்க. சோ நியூ டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணும் போதும் இல்ல டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் போதும் என்ன ஆயிரும்? மணி சப்ளை எக்கானமில கண்ட்ரோல் ஆயிரும். ஏன்னா நம்ம அதை டாக்ஸா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவோம். அப்போ மணி சப்ளை கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கன்சம்ஷன் எபிலிட்டி குறைஞ்சிரும். சோ கன்சம்ஷன் எபிலிட்டி குறையும் போது டிமாண்ட் என்ன ஆயிரும்? கம்மி ஆயிடும். அப்ப அந்த எக்ஸஸ் டிமாண்ட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த இன்க்ரீஸ் இன் டாக்ஸ்னால அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா? கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அது கம்மி ஆயிடுது. அதே மாதிரி நம்ம எக்ஸஸ் டிமாண்ட்ங்கிற ஒரு சிச்சுவேஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த இன்க்ரீஸ் இன் டாக்ஸ் மூலமா. எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கு நம்ம பிஸ்கல் பாலிசியோட மெஷர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம மானிட்டரி பாலிசி பார்க்க போறோம். மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஆர்பிஐயோடது. ஓகே, சோ இப்ப ஆர்பிஐ என்ன ஏம் பண்றாங்க அப்படின்னா, கிரெடிட் அவைலபிலிட்டிய குறைச்சிட்டோம் அப்படின்னா மணி சப்ளை கம்மி ஆயிடும். மணி சப்ளை கம்மியானா எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஏம் பண்றாங்க. கிரெடிட் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இப்ப பேங்க்ஸ் எல்லாம் லோன் கொடுப்பாங்க. சோ ஈஸியா லோன் கிடைக்கும் போது மணி சப்ளை எக்கானமில என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆயிரும். அப்ப டிமாண்டும் ஜாஸ்தி ஆயிரும். சோ அப்போ அந்த லோன் எல்லாம் ஈஸியா கிடைக்காத மாதிரி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? மணி சப்ளை கம்மி ஆயிடும். அப்போ எக்ஸஸ் டிமாண்ட நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இதுதான் சென்ட்ரல் பேங்கோட எய்ம். சென்ட்ரல் பேங்க்ங்கிறது நம்மளோட ஆர்பிஐ.
ஓகே, இப்போ இந்த மானிட்டரி பாலிசில ரெண்டு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன, குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன, அதுல எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க இந்த எக்ஸஸ் டிமாண்ட அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கலாம். குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட். ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்களோட லாங் டேர்ம் நீட்ஸை மீட் அவுட் பண்றதுக்காக பணத்தை கடனா கொடுக்கும். இந்த கடனா கொடுக்கிற பணத்துக்கு ஆர்பிஐ வந்து ஒரு ரேட் சார்ஜ் பண்ணும். அந்த ரேட் தான் பேங்க் ரேட். ஓகே, இப்போ எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும்போது ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இன்க்ரீஸ் பண்றாங்க இல்லையா, அது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க கிட்ட வர பாரோவர்ஸ்க்கு, அதாவது இப்ப கஸ்டமர்ஸ் வந்து லோன் கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தி பண்ணி தான் கமர்ஷியல் பேங்க் சொல்லுவாங்க. அப்போ இந்த பாரோவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு, எங்களுக்கு லோன் வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், கிரெடிட் அவைலபிலிட்டி கம்மியாயிரும். கிரெடிட் அவைலபிலிட்டி கம்மியாகும் போது மணி சப்ளை எக்கானமில கண்ட்ரோல் ஆயிடும். அதனால எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்ண முடியும். குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்க்ரீஸ் இன் ரிப்போ ரேட். ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸோட ஷார்ட் டேர்ம் நீட்ஸை மீட் அவுட் பண்றதுக்காக பணத்தை கடனா கொடுப்பாங்க. இந்த கடனா கொடுக்கிற பணத்துக்கு ஆர்பிஐ வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருந்து. அதுக்கு பேர் தான் ரிப்போ ரேட். இப்ப எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும்போது ஆர்பிஐ என்ன செய்வாங்க, இந்த ரிப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது கமர்ஷியல் பேங்க்ஸோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அவங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் இல்லையா. அப்போ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட வர பாரோவர்ஸ் கிட்ட இவங்க வந்து லோன் கேட்க வராங்க. அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி கேட்கும் போது பாரோவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி கடன் வாங்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, கிரெடிட் அவைலபிலிட்டி கம்மி ஆகுது. கிரெடிட் அவைலபிலிட்டி கம்மியாகும் போது மணி சப்ளை எக்கானமில கம்மியாகுது. ஸோ அதனால எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்ண முடியும். குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்க்ரீஸ் இன் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னன்னு பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு சென்ட்ரல் பேங்க் கிட்ட டெபாசிட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்களோட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை சென்ட்ரல் பேங்க் கிட்ட டெபாசிட் பண்றாங்க. இப்ப சென்ட்ரல் பேங்க் கிட்ட இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வந்துருச்சு. இப்ப சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்க, இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இவங்க டெபாசிட் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு பேர் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, இப்ப எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்கன்னா இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை ஜாஸ்தி பண்ணிடுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்ப என்ன ஆகும், கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். சோ கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்வாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் வருதே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இன்னும் இருக்கிற சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் சென்ட்ரல் பேங்க் கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் கையில கிடைக்க போகுது இல்லையா. அப்ப என்ன ஆகும், கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட யாரா பாரோவர்ஸ் வந்து லோன் வேணும்னு கேட்கும்போது கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட பணம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் பேங்க் கிட்ட அவங்களோட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸையும் டெபாசிட் பண்ணிட்டாங்க. சோ இதனால என்ன ஆகும், மணி சப்ளை கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா கிரெடிட் அவைலபிலிட்டி கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட கம்மியாகுது. சோ அதனால மணி சப்ளை கம்மியாகுது. அதனால எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்ண முடியும். குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அடுத்த இது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கி விற்கிறதுக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் வந்து பப்ளிக் கிட்டயும் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்டயும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்பாங்க. ஸோ பப்ளிக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸும் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால அவங்க அதுக்கான பணத்தை சென்ட்ரல் பேங்க் கிட்ட பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருந்த ரிசர்வ்ஸ் கம்மி ஆயிடும். அப்போ ரிசர்வ்ஸ் கம்மி ஆகும் போது அவங்க கிட்ட இருக்கிற கிரெடிட் அவைலபிலிட்டி கம்மி ஆயிடும். கிரெடிட் அவைலபிலிட்டி கம்மி ஆகும் போது மணி சப்ளை கண்ட்ரோல் ஆகுது. மணி சப்ளை கண்ட்ரோல் ஆனா எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்ண முடியும். குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அடுத்தது இன்க்ரீஸ் இன் லீகல் ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து லீகல் ரிசர்வ் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணும். இப்ப இந்த லீகல் ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களோட கிரெடிட் அவைலபிலிட்டி கம்மி ஆயிடும். இந்த லீகல் ரிசர்வ்ல ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ CRR. ஓகே, இதோட ஒர்க்கிங் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ஆர்பிஐ வந்து CRR ரேட் வந்து 4% அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்ல 100 crores டெபாசிட் பண்றாங்க. இப்ப இந்த 100 crores 4% CRR இருக்கு இல்லையா, 100 crores 4%ங்கிறது 4 crores. இந்த 4 crores கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணும், ஆர்பிஐக்கு டெபாசிட் பண்ணிடும்.
அப்போ இப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் கையில எவ்வளவு இருக்கும்? 96 crores தான் இருக்கும். இப்ப இந்த 96 crores தான் வந்து borrowersக்கு லோனா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ SLR. SLRங்கிறது வந்து சப்போஸ் RBI வந்து 18% SLR ன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி கஸ்டமர்ஸ் 100 crores டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா அந்த 100 crores 18% வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்க கிட்டயே வச்சுக்கணும். ஓகே, அவங்க கிட்டயே வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் வந்து லோனா பாரோவர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது டெபாசிட்ல இருந்து வர ஒரு பெர்சன்டேஜை வந்து என்ன செய்யணும்? RBIக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதே SLRங்கும் போது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர டெபாசிட்ல 18%, தட் இஸ் SLR ரேட் எவ்வளவு இருக்கோ அந்த ரேட்டை அவங்க கிட்டயே வச்சுக்கணும். கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்க கிட்டயே வச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டை தான் வந்து லோனா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகே, இப்ப எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும்? இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் SLRயும் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? சப்போஸ் இங்க வந்து CRR 10% ஆயிடுச்சுன்னா 100 crores 10% வந்து என்ன பண்ணும்? RBIக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்புறம் இங்க என்ன ஆயிடும்? டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய லோன் அமௌண்ட் கம்மியாயிடும். ஓகே, அப்ப என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருக்கிற அந்த கிரெடிட் பவர் குறைஞ்சிடும். சோ அப்ப மணி சப்ளை கம்மியாயிடும். அப்ப நம்ம எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்க போறோம். குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இன்க்ரீஸ் இன் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ். மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிறது லோன் அமௌண்ட்டுக்கும் செக்யூரிட்டி வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் நம்ம மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவர் பேங்க் கிட்ட 8 lakhsக்கு லோன் கேட்கிறாரு. அதுக்கு பேங்க் என்ன சொல்றாங்க? நீங்க 10 lakhs worth உள்ள உங்க ப்ராப்பர்ட்டியை எங்க கிட்ட செக்யூரிட்டியா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் என்ன செய்யறாரு? அவரோட வீடு 10 lakhs worth அதை வந்து செக்யூரிட்டியா பேங்க் கிட்ட கொடுத்ததுனால பேங்க் வந்து அவருக்கு 8 lakhs லோன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த லோன் அமௌண்ட் 8 lakhsக்கும் இந்த செக்யூரிட்டியோட வேல்யூ 10 lakhsக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 lakhs இருக்கு இல்லையா? இதுதான் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்ப எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்க? இந்த மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கிரெடிட் கிரியேட் பண்ற பவர் கம்மியாயிடும். அப்ப மணி சப்ளை எக்கானமில கண்ட்ரோல் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்ண முடியும். குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அடுத்தது மாரல் சுவேஷன். மாரல் சுவேஷன் அப்படிங்கிறது டிஸ்கரேஜ் லெண்டிங் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்ப எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க் கிட்ட அட்வைஸ் பண்ணலாம், இல்ல ரிக்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஈவன் ஆர்டர் பண்ணலாம். அதாவது ஸ்பெகுலேட்டிவ் இல்ல நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு லோன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. சோ இதை எப்படி பண்ணுவாங்க இந்த மாரல் சுவேஷன் அப்படின்னா, லெட்டர்ஸ் மூலமா, டிஸ்கஷன்ஸ் மூலமா, இல்ல ஸ்பீச்சஸ் மூலமா செய்வாங்க. ஓகே, இதனால என்ன ஆகுது? கிரெடிட் அவைலபிலிட்டி கம்மியாகுது. கிரெடிட் அவைலபிலிட்டி கம்மியாகும் போது மணி சப்ளை கண்ட்ரோல் ஆகுது. மணி சப்ளை கண்ட்ரோல் ஆகும்போது எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்ண முடியும். குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கடைசியா நம்ம பார்க்க போறது செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது சர்டன் பர்பசஸ்க்கு கிரெடிட் கொடுக்கலாம், சர்டன் பர்பசஸ்க்கு கிரெடிட் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்க? கிரெடிட் ரேஷனிங் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கிரெடிட் ரேஷனிங் அப்படிங்கிறது வந்து நம்ம கிரெடிட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அசஸ் பண்ணி தான் கொடுக்கணும். சர்டன் பர்பசஸ்க்கு நீங்க கொடுக்க கூடாது. பட் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா அசஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அந்த பாரோவர் வந்து கரெக்டா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாரா, எல்லாத்தையும் அசஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் பேங்க் சொல்லிடுவாங்க. சோ அதுதான் கிரெடிட் ரேஷனிங். இதனால என்ன ஆகும்? கிரெடிட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். சோ அப்போ லோன் அவைலபிலிட்டி கம்மியாகுது. அதனால மணி சப்ளை எக்கானமில கம்மியாகுது. சோ கன்சம்ஷன் எபிலிட்டி கம்மியாகுது, டிமாண்ட் கம்மியாகுது. சோ எக்ஸஸ் டிமாண்ட கரெக்ட் பண்ண முடியும். டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கு சில மெஷர்ஸ் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் டிஃபிஷியன்ட் டிமாண்ட் அரைஸ் ஆகுது? ஏன்னா மணி சப்ளை கம்மியா இருக்கு எக்கானமில, அதனால டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கு. அப்ப மணி சப்ளையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணா நம்ம வந்து டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்ண முடியும். சோ இப்போ இதோட மெஷர்ஸ் பார்க்கலாம். எகைன் இங்கேயும் நம்மளுக்கு ரெண்டு மெஷர்ஸ் இருக்கு, பிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. பிஸ்கல் பாலிசிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடது அண்ட் மானிட்டரி பாலிசிங்கிறது RBI ஓடது. சோ பிஸ்கல் பாலிசி கீழ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இன்னொன்னு டிக்ரீஸ் இன் டாக்ஸ். மானிட்டரி பாலிசியில ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். Quantitative instruments கீழ decrease in bank rate, decrease in repo rate, decrease in reverse repo rate, purchase of securities, decrease in LRR. Qualitative instruments decrease in margin requirements, advice to encourage lending, withdraw credit rationing and the SEC.
சோ இதெல்லாம் தான் மெஷர்ஸ் டு கரெக்ட் டிஃபிஷியன்ட் டிமாண்ட். இதை இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கான மெஷர்ஸை டீடைல்டா பார்க்கலாம். இப்ப எக்ஸஸ் டிமாண்ட் எப்போ இருக்கும்? மணி சப்ளை எக்கானமில நிறைய இருக்கும்போது எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கு. அப்ப அந்த மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணா எக்ஸஸ் டிமாண்ட குறைக்க முடியும். இப்போ டிஃபிஷியன்ட் டிமாண்ட் எப்போ இருக்கும்? மணி சப்ளை வந்து எக்கானமில கம்மியா இருக்கும்போது டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கு. அப்ப மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணா டிஃபிஷியன்ட் டிமாண்ட வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்க என்னெல்லாம் வந்து எக்ஸஸ் டிமாண்டுக்கு மெஷர்ஸ்ன்னு படிச்சீங்களோ அதே தான் டிஃபிஷியன்ட் டிமாண்டுக்கும் மெஷர்ஸ். பட் என்ன பண்ண போறோம்? அப்படியே ஆப்போசிட்டா அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இங்க டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்ற மெஷர் ஃபர்ஸ்ட் பிஸ்கல் பாலிசி. பிஸ்கல் பாலிசில ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். சோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? நிறைய அமௌண்ட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணும்? இன்னும் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும் பப்ளிக் ஒர்க்ஸ்க்கு, லைக் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, ஃபிளைஓவர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. அப்ப என்ன ஆகும்? இவங்களோட அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்டோட அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மத்தவங்களுக்கு இன்கம் ஆகும். அப்போ அவங்களோட இன்கம் வரும்போது அவங்களோட கன்சம்ஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப மணி சப்ளை என்ன ஆகுது? எக்கானமில இன்க்ரீஸ் ஆகுது. சோ கன்சம்ஷன் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப நம்ம டிஃபிஷியன்ட் டிமாண்ட் என்ன பண்ண முடியும்? கரெக்ட் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கு நம்ம எக்கானமில மணி சப்ளையை ஜாஸ்தி பண்ணணும். இப்போ பிஸ்கல் பாலிசில நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் இன் டாக்ஸ். டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன செய்வாங்க? டாக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரி சில நியூ டாக்ஸஸையும் எடுத்துருவாங்க. இப்ப அதனால என்ன ஆகும்? மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆகும். மணி சப்ளை ஜாஸ்தி ஆகும் போது கன்சம்ஷனும் ஜாஸ்தி ஆகும். சோ கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது டிமாண்ட் இருக்கும். ஓகே, சோ இந்த டாக்ஸை கம்மி பண்றது டிஃபிஷியன்ட் டிமாண்ட வந்து கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிஸ்கல் பாலிசி மூலமா எப்படி டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்ணும் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது நம்ம மானிட்டரி பாலிசியோட மெஷர்ஸ் பார்க்க போறோம். சோ மானிட்டரி பாலிசியை ஃப்ரேம் பண்றது யாரு? சென்ட்ரல் பேங்க். சோ சென்ட்ரல் பேங்க் என்ன எய்ம் பண்ணும் அப்படின்னா, கிரெடிட் அவைலபிலிட்டி ஈஸியா கிடைக்கிற மாதிரி பாத்துக்கும். எல்லாருக்கும் லோன் வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி, அதே மாதிரி அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்கல்ல அது கம்மியா இருக்கிற மாதிரி சென்ட்ரல் பேங்க் பாத்துக்கும். ஓகே, இப்போ இந்த மானிட்டரி பாலிசில ரெண்டு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஒன்னு குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். சோ இதை இப்போ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிக்ரீஸ் இன் பேங்க் ரேட். பேங்க் ரேட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு அவங்களோட லாங் டர்ம் நீட்ஸை மீட் அவுட் பண்றதுக்காக பணத்தை கடனா கொடுக்கும். அதுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். இதுக்கு பேர் தான் பேங்க் ரேட். இப்போ டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்க? இந்த பேங்க் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் கிரெடிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதனால ஓகே, இப்போ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட வர பாரோவர்ஸ்க்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்வாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. அப்ப நிறைய மக்கள் வந்து ஃபண்ட்ஸை பாரோ பண்ணுவாங்க. ஸோ பாரோ பண்ணும்போது ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு. அப்ப பாரோ பண்ணும்போது என்ன ஆகும்? மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆகும். அப்போ கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். அப்ப டிமாண்டும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த டிஃபிஷியன்ட் டிமாண்டை கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அடுத்தது வந்து டிக்ரீஸ் இன் ரிப்போ ரேட். ஃபர்ஸ்ட் ரிப்போ ரேட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு அவங்களோட ஷார்ட் டர்ம் நீட்ஸை மீட் பண்றதுக்காக கடனா பணம் கொடுக்கும். சோ கமர்ஷியல் பேங்க்ஸ் இந்த பணத்துக்கு சென்ட்ரல் பேங்க் கிட்ட ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அதுக்கு பேர் தான் ரிப்போ ரேட். இப்போ டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்க? இந்த ரிப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்? காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸும் குறையும். சோ அதனால கிரெடிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது பீப்புள் என்ன செய்வாங்க? நிறைய பணம் பாரோ பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்ப அவங்களுக்கு லோன் ஈஸியா கிடைக்குது. அதனால மணி சப்ளை ஜாஸ்தியா இருக்கு எக்கானமில. அப்ப என்ன ஆகும்? நம்ம கன்சம்ஷன் எபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகுது. சோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். சோ இந்த டிக்ரீஸ் இன் ரிப்போ ரேட் வந்து டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது டிக்ரீஸ் இன் ரிவர்ஸ் ரிப்போ ரேட். ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா என்னன்னு பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை சென்ட்ரல் பேங்க் கிட்ட ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு டெபாசிட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ரிப்போ ரேட். இப்போ டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்க? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிடுவாங்க. இப்ப கம்மி பண்ணும்போது இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளவு சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் கொடுக்குறோம், பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கம்மியா தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிடும்.
சோ அதனால கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்வாங்க, இவங்க கிட்ட நம்ம டெபாசிட் பண்றதுக்கு பதிலா இதை ஏன் லோனா நம்ம வெளியில எல்லாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சோ அதனால கமர்ஷியல் பேங்க்ஸோட கிரெடிட் கிரியேட்டிங் பவர் வந்து ஜாஸ்தி ஆயிடும். சோ இவங்க லோன் நிறைய கொடுக்கும்போது மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தியா இருக்கு. அதனால கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது, டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. சோ நம்ம டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கு இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ ஓபன் மார்க்கெட்ல வாங்கி விற்கிறதுக்கு பேர் தான் ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். இப்போ டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருந்தும் அதே மாதிரி ஜெனரல் பப்ளிக் கிட்ட இருந்தும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ வாங்கிக்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் பப்ளிக்கும் அவங்க என்ன செய்யறாங்க, பணத்தை பே பண்றாங்க. ஓகே, அப்ப என்ன ஆகுது, மணி சப்ளை ஜாஸ்தி ஆகுது. மணி சப்ளை ஜாஸ்தி ஆகும்போது பர்ச்சேசிங் பவரும் ஜாஸ்தி ஆகுது, கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. சோ அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கு ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்ல வந்து சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யறாங்க, செக்யூரிட்டிஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்க்ரீஸ் இன் லீகல் ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து லீகல் ரிசர்வ்ஸ் அப்படின்னு ஒண்ணு மெயின்டைன் பண்ணும். ஓகே, அண்ட் இந்த லீகல் ரிசர்வ்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது கிரெடிட் அவைலபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். இந்த லீகல் ரிசர்வ்ஸ்ல ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது இப்ப ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர் 4% அப்படின்னு சொல்லுதுன்னா, இப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட 100 crores டெபாசிட் வந்தா அந்த 100 crores 4% ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணிடணும் கமர்ஷியல் பேங்க்ஸ். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் லோனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதுதான் சிஆர்ஆர். அடுத்தது எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது வந்து சப்போஸ் ஆர்பிஐ வந்து ஒரு பெர்சன்டேஜ் எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப எவ்வளவு டெபாசிட்ஸ் வருதோ அதுல அந்த பெர்சன்டேஜ் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்க கிட்டயே தான் வச்சுக்குவாங்க, மிச்ச அமௌண்ட்டை தான் லோனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுதான் எஸ்எல்ஆர். ஓகே, இப்போ நம்மளுக்கு டிஃபிஷியன்ட் டிமாண்ட் டைம்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த சிஆர்ஆர் ரேட்டையும் எஸ்எல்ஆர் ரேட்டையும் டிக்ரீஸ் பண்ணிடும் சென்ட்ரல் பேங்க். ஓகே, இப்போ வந்து இங்க 4% இருக்கு இல்லையா, அதை 2% ஆக்கிரும். அப்ப 100 crores 2%ங்கிறது 2 crores மட்டும் தான் ஆர்பிஐ கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும். மிச்சம் இருக்கிற 98 crores என்ன ஆகும், லோனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போ கிரெடிட் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ கிரெடிட் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு மணி சப்ளை ஜாஸ்தி ஆகும். மணி சப்ளை ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும், கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். சோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். நம்ம இந்த டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்ண முடியும். டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கு அடுத்த மானிட்டரி பாலிசில நம்ம பார்க்க போறது குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிக்ரீஸ் இன் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ். மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காரு, ஒரு பேங்க் கிட்ட வந்து 8 lakhsக்கு லோன் கேட்கிறாரு. அப்ப பேங்க் சொல்றாங்க, உங்ககிட்ட இருக்கிற 10 lakhs worth உள்ள ப்ராப்பர்ட்டியை எங்க கிட்ட செக்யூரிட்டியா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் என்ன செய்யறாரு, அவரோட வீடை வந்து இங்க பேங்க் கிட்ட செக்யூரிட்டியா கொடுக்குறாங்க. அதோட worth வந்து 10 lakhs. சோ பேங்க் வந்து இவர் கேட்ட 8 lakhs கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த செக்யூரிட்டியோட வேல்யூ எவ்வளவு, 10 lakhs, லோன் வேல்யூ 8 lakhs. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 2 lakhs. இதுதான் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்போ டிஃபிஷியன்ட் டிமாண்ட் எப்போ இருக்கும், எப்ப வந்து மணி சப்ளை எக்கானமில இல்லையோ அப்ப டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கும். சோ இந்த டிஃபிஷியன்ட் டிமாண்ட் டைம்ல சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்க, இந்த மார்ஜினை கம்மி பண்ணிடுவாங்க. சோ மார்ஜின் கம்மி பண்ணும்போது என்ன ஆகும், பேங்கால நிறைய கிரெடிட் கொடுக்க முடியும், லோன் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லோன் இந்த 8 lakhs லோனுக்கு இவங்க மேபி 9 lakhs worth உள்ள ப்ராப்பர்ட்டியை கேட்பாங்க. அப்ப இங்க மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் என்ன ஆகுது, 1 lakh ஆயிடுது. சோ இங்க மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்டை கம்மி பண்றாங்க. ஓகே, சோ இந்த மார்ஜினை கம்மி பண்றதுனால கமர்ஷியல் பேங்க்ஸால நிறைய லோன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, இதே அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டிக்கு அவங்களால நிறைய லோன்ஸ் கொடுக்க முடியும். சோ அதனால மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆகும், கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். அதனால இந்த டிஃபிஷியன்ட் டிமாண்ட கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாரல் சுவேஷன். இங்க டிஃபிஷியன்ட் டிமாண்ட் எதனால இருக்கு, மணி சப்ளை வந்து எக்கானமில கம்மியா இருக்கிறதுனால டிஃபிஷியன்ட் டிமாண்ட் இருக்கு. அப்ப இந்த மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும். சோ அதனால சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்க, கமர்ஷியல் பேங்க் நீங்க வந்து எல்லாருக்கும் லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, சோ டிஃபிஷியன்ட் டிமாண்ட் டைம்ல சென்ட்ரல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட கிரெடிட் கொடுக்க சொல்லி என்கரேஜ் பண்ணும். இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, த்ரூ டிஸ்கஷன்ஸ், லெட்டர்ஸ், ஸ்பீச்சஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் இதனால என்ன ஆகுது, கிரெடிட் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கிரெடிட் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் லோன் கிடைக்கும். லோன் கிடைக்கும் போது மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது எக்கானமில.
மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது, அதனால டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த டிஃபிஷியன்ட் டிமாண்டை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு சர்டன் பர்பசஸ்க்கு கிரெடிட் கொடுக்கலாம், சர்டன் பர்பசஸ்க்கு கிரெடிட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். டிஃபிஷியன்ட் டிமாண்ட் டைம்ல சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும், இந்த கிரெடிட் ரேஷனிங்கை வித்ட்ரா பண்ணிட்டு கிரெடிட் கொடுக்கறதுக்கு என்கரேஜ் பண்ணும். ஸோ கிரெடிட் கொடுக்க என்கரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆகும். ஸோ கன்சம்ஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது, அதனால டிஃபிஷியன்ட் டிமாண்டை கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம எக்ஸஸ் டிமாண்ட்னா என்னன்னு பார்த்தோம், டிஃபிஷியன்ட் டிமாண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் அதோட ரீசன்ஸையும் பார்த்தோம். இந்த எக்ஸஸ் டிமாண்டையும் டிஃபிஷியன்ட் டிமாண்டையும் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு அதோட மெஷர்ஸ் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.